ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனால் நாம் பெற்றுக்கொண்ட மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கின்றார். இருளின் அதிகாரம் என்பது சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கின்றதை காட்டுகின்றது. சாத்தானுடைய ஆளுகை என்பது மனிதர்களை பயத்தினால் சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றது. எப்போதும் ஒரு மனுஷனை பாவியாகவே வைத்திருக்கின்றது. பலவித தீய பழக்க வழக்கங்களினாலும் செயல்பாடுகளினாலும் அவனுடைய இருதயத்தை நிறைத்து வைத்திருக்கின்றது. அவன் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் பிறருக்கு அச்சுறுத்தலும் தீங்கும் விளைவிக்கிறவனாய் இருக்கின்றான். எந்த சூழ்நிலையிலையும் அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்திற்கோ மேம்பட்ட நிலைக்கோ வருகிறதற்கு இயலாமல் போய்விடுகின்றது. இப்படிப்பட்ட ஏராளம் எதிர்மறையான காரியங்களினால் நிறைந்திருப்பதுதான் இருளின் அதிகாரம் என்பது. ஆனால் வெளிச்சத்தின் அதிகாரம் என்பது ஒரு மனுஷனை சுதந்திரமுள்ளவனாக மாற்றுகின்றது. அநேகருக்கு அவன் நன்மை செய்கிறவனாக மாறிவிடுகின்றான். அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றான். இதுதான் வெளிச்சத்தின் அதிகாரம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இருளின் அதிகாரங்கள் அவனை மேற்கொள்ளாதபடி வெளிச்சத்தின் அதிகாரம் பாதுகாக்கின்றது. தேவன் நம்மை இப்படிப்பட்ட மேன்மையான இடத்தில் வைத்திருக்கின்றார். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது அவன் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களுக்கு உட்படுகின்றான். அந்த அழைப்பை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். இதன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்கு உட்படுத்தின கர்த்தருக்கு நாங்கள் நன்றியோட ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலேயும் இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கையை விட்டு வழிவிலகி போகாதபடி எங்களை காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இருளின் அதிகாரங்கள் எங்களில் பலன் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.